ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். 827 டேஸ்க்கு அப்புறம் யூகேலேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய யூடியூப் சேனலில் 100th வீடியோ, 100வது வீடியோ. 100th வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இந்த 2 இயர்ஸில் வந்து நான் நிறைய சிட்டிஸ்க்கு ட்ராவல் பண்ணேன், நிறைய பிளேஸில் இருந்தேன். ஆனால் வந்து இங்கே யூகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டடீஸு, பார்ட் டைம் ஒர்க் கிடைக்கிறதுல வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அது எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து 1 இயராகவே வந்துட்டு வீடியோஸ் ஷூட் பண்ணலாம், வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய டைம்ஸ் வந்து அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அது 100th வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ ஷூட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே ஆகி இப்போ 827 டேஸ்க்கு அப்புறம் இப்போ வீடியோஸ் நான் வந்து லண்டன் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம லண்டன் பீச்சுக்கு மேலேயும் போயிட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கிட்டேருந்து பார்க்கறத விட நம்ம வந்து கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூஸ் செம்மையாக இருக்கும். அதனால் எல்லாமே ஷூட் பண்ணலாம். இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோவது நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில் இருப்பேன். நான் வந்துட்டு வீடியோஸ் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி எங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் கண்டிப்பாக வந்து அப்டேட் இருக்கும். வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்டேட் இருக்கும். இந்த 1 இயர் வந்து யூகேல இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஒர்க் ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறமா வந்து யூனியில் ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோடு சேர்ந்து வந்து பார்த்தோம்னா நான் வந்து நிறைய என்ஜாய் பண்ணேன். இங்கே வந்ததுலேருந்து 1 இயரில் நிறையா லேர்ன் பண்ணேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து 100வது வீடியோ வந்து நான் வந்து லண்டன் பிரிட்ஜிலேருந்து நான் வந்து லண்டன் பிரிட்ஜை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான அந்த வீடியோவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நிறைய வீடியோஸ் வந்து நான் எடிட்டும் பண்ண தோணலை. ஆக்சுவலாக எடிட்டும் பண்ணலை, நான் அதை போஸ்ட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் எடுத்து வச்சதாகவே இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் ஷூட் பண்ணேன். இங்கே வந்து ஆக்சுவலாக நான் இங்கே வந்தப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து வீடியோஸும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட்லேயே வீடியோஸ் எடுத்தேன். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணலை, போஸ்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அது அப்படியே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இங்கே தான் ஷூட் பண்ணணும், இங்கே தான் எடுத்து தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 இயர் ஆகிடுச்சு. வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். கண்டிப்பாக பார்ப்போம். கைஸ், எனக்கும் பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜோட ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் நான் வந்துட்டு இப்போ வந்து லண்டன் பிரிட்ஜ் இருக்க சைடு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டு, சரியான கிளைமேட்டு, கோல்டாக இருக்குது. லண்டன் பிரிட்ஜுக்கு சைடில் இருக்க வாக்வே, இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லி வாக்வே இருக்கும். இந்த சென்டரில் வந்து அந்த தேம்ஸ் ரிவர் இருக்கு இல்லையா, இதுக்கும் ஆப்போசிட்லி வாக்வே இருக்கும், இந்த சைடும் வாக்வே இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாக்வே நிறைய இருக்கும். இந்த வாக்வேல மட்டும் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நடந்து போனீங்க அப்படின்னா அதுக்கே 2 to 3 hours ஆகிடும். இந்த எல்லா சைடும் நீங்கள் நடந்து ஜஸ்ட் அந்த வியூஸை பார்த்தீங்க அப்படின்னாலே. இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐகானிக் ஸ்டாச்சு ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டவர் பிரிட்ஜுக்கு சைடில் நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஃபேமிலியாக வரோம், இல்லை நம்ம கூட கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்யூஷுவல் போஸஸாக இருக்கும். எல்லாமே வந்து இந்த அனிமல்ஸுக்கு ஹெட் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் நிறைய இருக்கும்போது வந்து எல்லா ஸ்டாச்சுஸ் பக்கத்துலேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அதிகமாக யாரும் இருக்க மாட்டாங்க. சில ஸ்டாச்சுஸ்க்கு பக்கத்தில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் சைடில் வந்து டவர் பிரிட்ஜ் அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிறதுனால இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க எப்பயுமே கொஞ்சம் வந்து ரஷ்ஷாகவே இருக்கும். அந்த வாக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் தான் இப்போ நடந்து வந்தோம். அங்கேருந்து நடந்ததுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து டவர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா டவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதை வந்து நானுமே சில டைம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜு. இதோட ஆக்சுவல் நேம் வந்து பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜ். ஆனால் வந்து லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது அது வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து எல்லாருமே வந்து லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஃபேமாக இருக்கிறதுனால எல்லாருமே அப்படி கூப்பிட்டு இதோட நேம் வந்து லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. நானும் சம்டைம்ஸ் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் இதோட ஆக்சுவல் நேம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் கிடையாது. இது பேர் வந்து டவர் பிரிட்ஜ். டவர் பிரிட்ஜுக்கும் மேலேருந்து வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிறப்ப இல்லை வந்து பார்த்திங்கன்னா சன் ரைஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு வீக்கில் வந்து எப்பப்போலாம் வந்து இந்த டவர் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூல் வந்து ஆன்லைனில் இருக்கும். நம்ம வந்து அந்த டைமில் போய் பார்த்தோம்னா கூட இந்த டவர் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகுறதையும் க்ளோஸ் ஆகுறதையும் நம்ம பார்க்கலாம். நான் வந்து வீக் டேஸில் போனதுனால அவ்வளோவா வந்து ரஷ் இல்லாமல் இருக்குது. இதே வீக்கெண்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரிலாம் வந்து போகும்போது ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இந்த டவர் பிரிட்ஜ் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியாது. நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில். இந்த ஷிப் தான் வந்து பார்த்தோம்னா இந்த லண்டன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும்போது வந்து கிராஸ் ஆகி போகும். ஜஸ்ட் சும்மா வந்து கூகுளில் போயிட்டு வந்து பார்த்தோம்னா டவர் பிரிட்ஜ் ஓப்பனிங் டைம் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இந்த டவர் பிரிட்ஜ் ஒரு வீக்கில் என்னென்ன டைமில் என்ன டேயில் என்ன டைமில் ஓப்பன் ஆகும் அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்கேஸ் வந்து அது ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா அந்த டைமில் போனோம்னா நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். அந்த டவர் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகுது அதுவும் சூப்பராக இருக்கும். நானும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. யூஸ்வலாக மார்னிங் டைம் விட நைட் டைமில் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த லைட்னிங்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்த டவர் பிரிட்ஜ் மேலே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். டவர் பிரிட்ஜோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 65 மீட்டர். நம்ம இந்த டவர் பிரிட்ஜுக்கும் இன்சைடில் போயிட்டு பார்க்கணுனாலும் அதுக்கு தனியாக டிக்கெட் ப்ரைஸ்லாம் இருக்குது. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வந்து பிரதீஷ் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.